அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம ஜோதிட வகுப்புகளில் முதல்ல ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். அதோடு மட்டுமில்ல, பிரபஞ்சத்தின் தோற்றம் எவ்வாறு இருந்தது, பரிணாம வளர்ச்சி எப்படி ஏற்படுகிறது, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருந்திருக்கிறோம். இதுல நம்ம ஜோதிடம் படிக்கிறோம் அப்படின்னாலே ஜோதிடத்தினுடைய வகைகள் என்ன, என்னென்ன மாதிரியாக ஜோதிடம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமா நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில ஜெகத் ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய ஜோதிடம் அப்படிங்கிறத பத்தி மிக தெளிவாக நாம இதற்கு முன்பு உள்ள வகுப்புல பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஜென்ம ஜெகத் ஜோதிடம் அல்லது ஜென்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட முறையை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஜென்ம ஜோதிடம் அல்லது ஜென்ம ஜெகத் ஜோதிடம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட மனிதருடைய வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள், அவர் அடைகின்ற பேர் புகழ் அந்தஸ்து, அதோடு மட்டுமில்ல அவர் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சியான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள், அவர் அடைகின்ற முன்னேற்றம், பின்னடைவு, அவருடைய குணாதிசயங்கள், நோய்கள், ஆயுள், இப்படி பலவிதமான விஷயங்களை பற்றி மிகவும் தெளிவா எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் ஜென்ம ஜெகத் ஜோதிடம் அல்லது ஜென்ம ஜோதிடம். இந்த ஜென்ம ஜோதிடம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம படித்து கொண்டிருக்கிற ஜோதிடமாக இருக்கிறது. இந்த ஜென்ம ஜோதிடத்திற்கு வரவேற்பு மிகுதியாக இருக்கிறது. பழைய காலங்கள்ல ஜென்ம ஜோதிடம் கணிக்கிறதுக்கு தேவையான சரியான பிறந்த நேரம் கண்டுபிடிக்க முடியாததால நம்ம முன்னோர்கள் பிரசன்ன மார்க்கத்தை கண்டறிந்து பிரசன்ன ரீதியாக நமக்கு பலன்களை வழங்கி கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் தற்போது அறிவியல் முன்னேற்றத்தினாலே ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற அந்த நேரம் மிக துல்லியமா இருக்கிறதுனால தனிப்பட்ட மனிதருக்கு அவர் பிறக்கின்ற நேரத்திலே வானவியல்ல என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல இருந்தது, எந்த மாதிரியான ஆதிக்கத்தை அந்த குழந்தையின் மீது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையா வச்சுக்கிட்டு தனி மனிதனுடைய ஜாதகத்தை நாம் வரையறுத்து கூறிக்கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நம்ம பிற்காலத்துல பெரிய ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிக்க போறோம். அதே நேரத்தில் இந்த ஜென்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட முறையானது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளுமே ஒரு புகைப்பட சுருள் போல ஒரு நெகட்டிவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவ் என்ன பண்ணுது, நீங்க ஒரு குறிப்பிட்ட காட்சியை படம் பிடிக்கிறதுக்காக அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை செட் பண்ணிட்டு அந்த பட்டனை அமுத்தினோன்னையுமே அதற்கு எதிர்த்தாற்போல் இருக்கக்கூடிய அத்துறை விதமான காட்சிகளையும் தனக்குள் பதிய வைத்து விடுகிறது. நீங்க மீண்டும் அந்த நெகட்டிவை பயன்படுத்த முடியுமான்னா முடியாது. அது ஒரு முறைதான் அதுல படம் பிடிக்க முடியும். ஆனால் அவ்வாறு பிடிக்கப்பட்ட படமானது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதே படத்தை நம்ம அதன் மூலம் காண முடியும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு. அப்ப ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து இந்த பூமியில் விழுகின்ற அந்த நேரத்தில் ஒரு புகைப்பட சுருள் போல இருக்கிறது. அந்த சுருளில் வானவியல் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரங்கள் என்ன விதமான பதிவுகளை அந்த குழந்தையில் ஏற்படுத்துகிறதோ அதுவே அந்த குழந்தையினுடைய நிதர்சனமான எதிர்கால வாழ்க்கையாகவும், நிகழ்கால வாழ்க்கையாகவும், இறந்த கால வாழ்க்கையாகவும், உருவ அமைப்பாகவும், எண்ண ஓட்டங்களாகவும் அமைந்திருக்கிறது. சரி, இந்த கிரகங்கள் எப்படி இப்படியாப்பட்ட ஒரு நிலையில அமைந்து பலன்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிறவியில் நாம் செய்த கர்ம வினைகளினுடைய அடிப்படையில், அந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் நம்முடைய பிறப்பியல் ஜாதகத்துல
எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் அமர்ந்து அதற்கான பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்முடைய இந்து மத சாஸ்திரம் மிக தெளிவாக அதை வலியுறுத்துகிறது, வரையறுத்து கூறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியாப்பட்ட அந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் நீங்க அனுபவிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் முன்கூட்டியே உங்களுக்கு சரியா பிளான் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்து இந்த மாதிரி தான் ஆவீங்க, இந்த மாதிரி நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு பலவிதமான ஒரு நிலையில இயற்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு நிலையை வழங்கி இருக்கிறது. அந்த பிறப்பியல் ஜாதகத்தின் அடிப்படையில தான் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் இந்த குழந்தையின் மீது என்னென்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவாக ஜோதிடர்கள் கணித்து கண்டுணர்ந்து அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு சரியான வழிகாட்டுதல்களை தருகிறார்கள். இந்த உயர்ந்த மிக உன்னதமாக முன்னேற்றம் அடைந்த இந்த ஜோதிட நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன மாதிரி அமையப் போகிறது, என்ன மாதிரி வாழ்க்கையை பெறப்போகிறார்கள், அடுத்தவர்கள் என்ன மாதிரி காரியங்களை ஆற்ற வேண்டும், இது போன்ற பலவிதமான விஷயங்களை ஜோதிடர்கள் மிக துல்லியமாக கணித்து கூறும் பொழுது அவருடைய வாழ்க்கையை எவ்வாறு செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான வாழ்க்கை அவருக்காக காத்திருக்கிறது, அதற்கு எப்படி தயாராகிறது அப்படிங்கிற மாதிரியான நிலையையும் எதிர்கால திட்டங்களை சரியாக தீட்டி அதற்கேற்ற உழைப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையில் உன்னதமான நிலையையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்பை ஜோதிட சாஸ்திரம் இந்த மனிதர்களுக்கு உலகிற்கு வழங்கி இருக்கிறது. மனிதர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே. ஏன் இப்படி இந்த இயற்கை வழங்கி இருக்கிறது, இறைவன் வழங்கி இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய காலங்களில் எடுத்து இந்த மனிதன் இந்த ஒவ்வொரு உயிரினங்களாக தோற்றுவித்து உலகத்தை படைத்து அதற்கப்புறம் என்ன பண்றாரு, மனிதனை சிருஷ்டிக்கிறார் இறைவன். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அடுத்தடுத்து வாழ்ந்து பாவ புண்ணியங்களை அனுபவித்து இறைவனை சென்றடைய வேண்டும் அந்த ஆன்மா. ஆனா அதற்கு இடையிலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டத்தை தாழ முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் இடையிலேயே தற்கொலை செய்து கொள்வது, அதாவது கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் பார்த்து பயந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலையை அந்த காலத்துல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. முழு ஆயுள் வாழ முடியல. அப்ப என்ன ஆயிருது, வரக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே பாதியிலேயே போய் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே பிரம்மா என்ன பண்ணியிருக்கார், அவருடைய சிஷ்யர்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை உபதேசித்து இந்த வாழ்க்கை இந்த கஷ்டம் எல்லாமே சில காலங்கள் தான் இருக்கும், அதற்கப்புறம் இன்னும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது, எதனால அவர்களுக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இந்த உயரிய ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புராணங்கள் மூலமாக படிக்க முடிகிறது. சரி, எங்களுக்கு இந்த முற்பிறவி இல்லை அடுத்து வரக்கூடிய பிறவிகள்ல நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வானத்துல இருந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரங்கள் அது எல்லாமே பிறக்கின்ற குழந்தையின் மீது தன் ஆதிக்கத்தை செலுத்தி ஒரு பர்மனன்ட் செட்டப்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டப் செஞ்சிருது, ஒரு ரிசீவராக மாற்றி விடுகிறது. அப்போ அந்த நேரத்தில் வான்வெளியில் என்னென்ன கிரகங்கள் எப்படி பிரயாணித்துக் கொண்டிருந்ததோ அதன் அடிப்படையில அவருடைய உடலானது ஒரு ரிசீவராக செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இந்த கிரக நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் அந்த ரிசீவர் சரியா வேலை செய்யாது. அதனாலதான் மனிதனுக்கு மனக்குழப்பம், உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள், பின்னடைவுகள், தோல்விகள், நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கிறது. அப்போ அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது இருந்த கிரக நிலைகள், நட்சத்திரத்தினுடைய நிலைகள் அந்த மனிதனில் தெளிவாக பதிந்து ஒரு கிரகிக்கும் கருவியாக நம்மை மாற்றி விடுகிறது. அதன் அடிப்படையில தான் நம்ம இயங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் கண்டறிந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த ஜோதிட சாஸ்திரம், இந்த ஜெகத் ஜோதிடம், அதாவது ஜென்ம ஜெகத் ஜோதிடம்னு சொல்லக்கூடிய ஜென்ம ஜோதிடம் எப்படி இவ்வளவு பிரசித்தமா முன்னேறியது மற்ற ஜோதிட முறைகளை காட்டிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிட முறைகளை பார்க்கும் பொழுது ஒருவர் கற்றறியும் பொழுது
ஒரு மனிதர்களுக்கு அவர்கள் பலன் சொல்கிறார்கள், தனி மனிதனுக்கு. அப்ப அதற்குரிய தட்சணையாக ஒரு குறிப்பிட்ட தொகையவோ அல்லது வாழ்வியலை எடுத்துரைக்கக்கூடிய, வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய பொருட்களையோ அந்த தனி மனிதன் அந்த ஜோதிடருக்கு வழங்குகிறார். அப்படி வழங்கும் பொழுது ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இது மாறுகிறது. அப்படி வருமானத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரமா இருக்கிறதுனால தான் இந்த ஜென்ம ஜோதிடமானது மிக உயரிய அளவில் உன்னதமான வளர்ச்சி அடைந்து மிக துல்லியமான நுணுக்கங்களை உள்ளடக்கிய தெளிவான ஜோதிடத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஜோதிட கலையானது இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணமே இந்த தனி மனிதனுடைய வாழ்வியலை கணித்து எதிர்காலத்தை துல்லியமாக கூறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு இந்த வானசாஸ்திரம் வழங்கியதுதான் முக்கிய காரணம். அதே நேரத்தில் இந்த ஜென்ம ஜோதிடத்தின் மூலமாக மனிதர்களும் பலவாறு பயனடைகிறார்கள், தன்னை சரி செய்து கொள்கிறார்கள், தயார்படுத்திக் கொள்கிறார்கள். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதற்கு ஏற்றார் போல தங்களை தயார்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள். இது மாதிரி பலவிதமான உன்னதமான நிலைகளை நம்ம ஜோதிட சாஸ்திரம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்த ஜோதிட சாஸ்திரமானது இறைவனால் அருளப்பட்டு இறை அனுகிரகம் மிக்கவர்களுக்கு மட்டுமே போதிக்கப்பட்டு அவர்களால் மற்றவர்களுக்கு சரியான பாதை காட்டப்பட்டு வழிநடத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த சமூகம், அந்த மக்கள் அனைவருமே மிக உன்னதமான உயரிய நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய அந்த சமூகத்தினுடைய அடித்தளம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தையே அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த ஜென்ம ஜோதிடம் என்பது இன்னைக்கு இந்த அளவிற்கு ஜோதிட கலையில ஆர்வத்தையும் நல்ல மாற்றத்தையும் உயரிய நுணுக்கங்களையும் ஆய்வுகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றதற்கு காரணமே இந்த ஜென்ம ஜோதிடம் மட்டுமே. இது தனி மனித ஜோதிடமாக இருக்கிறது. தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான மாற்றங்களையும் உடல் உபாதைகளையும் குணாதிசயங்களையும் உங்களுக்கு எடுத்துரைப்பதாக இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த அளவிற்கு உன்னதமான ஒரு நிலையை கற்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இன் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல நம்ம படிக்கக்கூடிய பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித ஜாதகத்தை கொண்டு பலன்களை எடுத்துரைத்து இறந்த கால, நிகழ்கால, எதிர்கால பலன்களை துல்லியமாக எடுத்துரைத்து மிகச்சிறந்த வழிகாட்டுதலை அவர்களுக்கு வழங்குவதும், ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதும், புண்ணியங்களை சம்பாதிப்பதும். எப்போ ஒருத்தருக்கு சரியான வழிகாட்டுறீங்களோ அவர் நிச்சயமாக உங்களை வாழ்த்துவார். அந்த வாழ்த்தானது உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தையே ஒரு நல்ல நிலையில வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்போ இந்த அளவிற்கு உயரிய ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் கற்றறிய வேண்டும் என்றால் நிச்சயமா உங்களுடைய ஆன்மா புனிதத்தை செய்திருக்க வேண்டும். முற்பிறவியில நீங்க இந்த சாஸ்திரம் சார்ந்த தொடர்புகளை பெற்றிருக்க வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகித்திருக்க வேண்டும். உங்களுடைய முன்னோர்களும் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் பாக்கியப்பட்டவர்கள் மட்டுமே இந்த காணொளியில நம்ம நிறுவனத்தில் இணைந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கற்றறிய முடியும்.